நேற்று ஒரு ட்வீட் போட்டிருந்தார். மக்கள் நீதி மய்ய கட்சி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான உலகநாயகன் கமல்ஹாசன் ஒரு ட்வீட் போட்டிருந்தார். தமிழ்நாட்டில் சில இடங்களில் நடக்கிற இந்த பெண்கள் பாலியல் வன்கொடுமை, கொலை, படுகொலை இதெல்லாம் பற்றி ரொம்ப கடுமையாகவே போட்டிருந்தார். அவர் மகாநதியில் என்ன பேசியிருந்தாரோ அந்த வசனங்களை எல்லாம் கோடிட்டு குறிப்பிட்டு அதை சொல்லியிருந்தார். அது கொஞ்சம் கடுமையாகவே இருந்தது. சிலர் என்ன நினச்சாங்கன்னா, இது அவங்களிடையே, அதாவது கூட்டணி கட்சிகளுக்கிடையே ஒரு பிளவை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி சிலர் நினச்சிட்டு இருந்தாங்க. இதை பற்றி முதல்வர் மு.க. ஸ்டாலினிடம் சொன்னது போது அவர் என்ன உண்மையைத்தானே சொல்லியிருக்காரு, நடவடிக்கை எடுக்கத்தானே சொல்லியிருக்காரு. நம்ம நடவடிக்கை எடுப்போம், அவன் எந்த கட்சிக்காரனாக இருந்தால் என்ன, சட்டம் ஒழுங்கு கிடக்கூடாது, அதைத்தானே அவர் சொல்கிறாரு. அவர் மேலே தப்பு இல்லையே அப்படின்னு பரிந்து பேசியதாக ஒரு தகவல் நமக்கு கிடைச்சது. அதாவது இதுதான் அரசியல். ஒரு ஆளுங்கட்சிக்கு ஒரு அதாவது ஒரு நல்லதை எடுத்துக்காட்டணும், நீ இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கணும், இவங்களெல்லாம் விட்டு வைக்கக்கூடாது, இதில் பாரபட்சமே காட்டக்கூடாது, அவன் எந்த கட்சிக்காரனாக இருந்தாலும் சரி, பெண்கள் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டவனை விடவே கூடாது, கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அது தப்பு இல்லையே. அப்படிங்கிற ரீதியில் தான் நம்ம முதல்வர் மு.க. ஸ்டாலின் அந்த கருத்தை ஏற்றுக்கிட்டதாக சொன்னாங்க. உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதாவது வள்ளுவர் சொல்கிறாரு, அரசியலில் அதாவது அரசனை எதிர்த்து பேசக்கூடாது அப்படின்னு இருக்கக்கூடாது, குற்றங்களை சுட்டி காட்டு குற்றவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வள்ளுவரே சொல்லியிருக்காரு. ஆகையினால் இது கமல் தன்னுடைய கடமையை செஞ்சுருக்காரு, மக்கள் நீதி மையம் தன்னுடைய கடமையை செய்திருக்கு அப்படிங்கிற ரீதியில் தான் அதை பார்க்க வேண்டியது இருக்குது. அதுபோக இப்போ அரசியல் ரொம்ப படுசூடாக போயிட்டுருக்கு. இப்போ என்றைக்கும் இல்லாமல் திடீர்னு இன்றைக்கி டிவிகேல இந்த புஷி ஆனந்த் மாவட்ட செயலாளர்கள்லாம் கூப்பிட்டு கூட்டணி வேணுமா வேணாமா, கூட்டணி இருந்தால் நல்லதா இல்லையா அப்படின்னு ஆலோசனை கேட்டிருக்கிறதா ஒரு செய்தி வந்திருக்கு. இந்த செய்தியினுடைய அடிப்படை ரொம்பவும் ஆழமானது. அது எங்கிருந்து வந்ததுங்கிறத நீங்கள் கவனிக்கணும். இது நாள் வரைக்கும் அவர் அதாவது டிவிகேனுடைய தலைவர் நடிகர் விஜய் பேசின இடத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தனிச்சே நிற்போம், தனித்தே ஜெயிப்போம், தனித்தே முதல்வர் ஆகும் அப்படின்லாம் உறக்க சொல்லுவார். மேடையில் அந்த உணர்ச்சி பெருக்கூட பேசுவார். அதெல்லாம் பார்த்துட்டு தனித்து தான் 234 தொகுதியிலும் தனித்தே போட்டியிடுவோம், ஜெயிப்போம், கூட்டணி கிடையாது அப்படின்னு அவங்க கட்சியிலே ரொம்ப ஆளுக்கால எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க, அதையே வலியுறுத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்படிங்கிறத நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும். இதை நான் உங்களுக்கு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. இந்த சூழ்நிலையில் தான் ஆர் கண்ணன்கிற ஒரு எழுத்தாளர், அவர் ஐநாவில் வேலை பார்த்தவர், அமைதிப்படைகளில் அவர் போயிருக்கிறவர், திராவிட முன்னேற்ற கழகம் டிஎம்கே டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. பேரறிஞர் அண்ணா, மக்கள் தலைவர் எம்ஜிஆரை பற்றி வாழ்க்கை வரலாறு புத்தகங்களாக எழுதியிருக்காரு. ஆங்கில நாளேடுகளில் அவருடைய அரசியல் கட்டுரைகளை எழுதுவார். அவர் ஒரு அரசியல் விமர்சகர். அவர் திடீர்னு இந்த பிஸ்னஸ் இந்தியாங்கிற ஒரு பத்திரிகையில் ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். நீங்கள் கவனிக்கணும். அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னு சொன்னால், ஜேனா, அதாவது இந்த பவன் கல்யாண் கட்சி இருக்குல்ல, அந்த சேனாவுடைய பாலிசியை விஜய் பின்பற்றணும், அப்போ தான் நீங்கள் அரசியலில் ஒரு இடத்தை பெற முடியும். நீங்கள் இந்த ஃபார்முலாவில், அவருடைய அந்த சேனா ஃபார்முலாவில் போனீங்கன்னா நீங்கள் ஜெயிக்கலாம். அதாவது சில எடுத்துக்காட்டுகளாக நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. அதுக்காக 2014 தான் அந்த கட்சி ஆரம்பம். 2019 தேர்தல், 137 தொகுதியில் போட்டிட்டாங்க, ஜெயிச்சது ஒரு தொகுதி தான். 2 தொகுதியில் போட்டிட்டார் பவன் கல்யாண், 2லேயும் படுதோல்வி. அவ்வளோ பெரிய கட்சி, அவ்வளோ கூட்டம் இந்த விஜய்க்கு கூடுதில்லை, அதை விட பல மடங்கு கூட்டம் ஆந்திராவில் கூடிச்சு. ஆனால் 2 தொகுதியிலும் அவர் படுதோல்வி அடைஞ்சார். போட்டியிட்ட இடத்துல 137 இடங்களில் ஒரு இடம்தான் ஜெயித்தார் அந்த கட்சி.
இதை சுட்டி காட்டி இதுக்கு அடுத்ததுக்கு என்ன ஆச்சுன்னா, அடுத்த தேர்தலில் நாயுடு கட்சி, தெலுங்கு தேசம் அண்டு பிஜேபியோட கூட்டு சேர்ந்து 21 தொகுதிகளில் போட்டியிட்டது சனசேனா 21 ஜெயிப்பு, துணை முதல்வர் பதவி. இதுதான் பவன் கல்யாணுடைய பாலிசி. இந்த பாலிசியை தான் விஜய் பின்பற்றணும் அப்படின்னு ஐடியா கொடுத்துருந்தாரு அந்த ஆர் கண்ணன். அந்த கண்ணன் ஐடியா கொடுக்கறதுக்கு பின்புலமாக இருந்தது யாருன்னு சொன்னால், பிஜேபியினுடைய மூத்த தலைவர்கள் அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஒரு அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி பேசுங்க அப்படின்னு சொன்னதாக ஒரு தகவல் இருக்குது. அந்த கட்டுரையை பார்த்த பிறகுதான், அழுத்தம் அதிகமாகிறத பார்த்த பிறகுதான் விஜய் புஷி ஆனந்தை கூப்பிட்டு இந்த மாதிரி மாவட்ட செயலாளர்களிடம் கருத்து கேட்குற மாதிரி நம்முடைய கருத்தை சொல்லுங்க, திணிங்க, கூட்டணி சேர்றதுனால நமக்கு லாபம்தான், நஷ்டம் இல்லை, கூட்டணி சேர்ந்து ஜெயிச்சிட்டோம்னா பதவிகளில் அமர்ந்தோம்னா அந்த பதவிகளில் இருந்த நேக்கா அந்த நெளிவு சுழிவுகள், அரசு பணியில் எப்படி நடந்துக்கிறணும், அப்படியே ஒரு ட்ரைனிங் எடுத்த மாதிரி இருக்கும். இந்த ட்ரைனிங் எடுத்துகிற மாதிரி இருக்கிறது நமக்கு அடுத்த தேர்தலில் உதவிகரமாக இருக்கும். ஆகவே கூட்டணி சேர்றது நல்லது அப்படின்னு எனக்கு படுது. இதை நீங்கள் அந்த மாவட்ட செயலாளர்களிடம் சொல்லி அவங்க சொன்ன மாதிரி நாம் கேட்ட மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ஒரு பிரச்சனை, அந்த மாதிரி ஒரு இது கொண்டு வாங்க. ஒரு இதை கொண்டு வந்தீங்கன்னா நமக்கு நாளைக்கு பேசுகிறதுக்கு வசதியாக இருக்கும். மாவட்ட செயலாளர்கள்லாம் சொன்னாங்க கூட்டணி வேணும்னு சொன்னாங்க. நான் கூட்டணி அமைச்சா நம்ம பேசுகிறதுக்கு ஒரு வசதியாக இருக்கும்ல. அதற்கு முன்னேற்பாடாக விஜய் சொல்லி இந்த மாதிரி மாவட்ட செயலாளரும் புஷி ஆனந்த் கருத்து கேட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் நமக்கு கிடைச்சது. சரி, இப்போ இதனுடைய விளைவு அந்த என்டிஏவில் என்ன ஆகும்? என்டிஏவில் விஜயனுடைய வருகையை எடப்பாடி பழனிசாமி விரும்பலை. ஆனால் டிடிவி தினகரன் விரும்புகிறாரு. அவங்க வந்தால் நம்ம வெற்றி பெறுறது சுலபமாக இருக்கும். இங்கே தொண்டர்கள் வெறுத்து போயிருக்காங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இந்த கூட்டணியை பார்த்து. இவங்களுக்கெல்லாம் நம்ம உழைக்க வேண்டியது இருக்குது, இவங்களுக்கெல்லாமா உழைச்சி சேர்த்து இவங்களுக்கு ஆட்சியில் அமர்த்தி நம்ம இனத்தை கண்டோங்கிற ஒரு விரக்தி மனப்பான்மையில் இருக்காங்க தொண்டர்கள். அவங்கள ஈடுகட்டணும்னு சொன்னால் இந்த மாதிரி விஜய் கட்சி தொண்டர்கள் வந்தாங்கன்னா நமக்கு சுலபமாக இருக்கும் அப்படின்னு டிடிவி தினகரனும் தன்னுடைய ஆதரவு நிலைப்பாட்டை சொல்லியிருக்காரு. மேலிடத்துக்கு சொல்லியிருக்காரு. மேலிடம்னா என்ன? விஜய் அண்டு பிஜேபி. ஏன்னா பிஜேபியினுடைய ஏவுகணை தான் டிடிவி தினகரன்னு சொல்கிறாங்க. அதுதான் உண்மையும் கூட. இப்போ இன்றைக்கி புது கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க சசிகலா. அவங்க முதல் எய்ம் என்னன்னா, டிடிவி தினகரனை குறி வச்சு அடித்து தோல்வி அடிக்கணும், தோல்வி அடைய வைக்கணும். இதுதான் அவங்க முதல் எய்ம். அதாவது குறிக்கோள் தான், முக்கிய குறிக்கோள் அதுதான். நமக்கு எவன் துரோகம் பண்ணிட்டு போனான்னா அவனை பூரா தோக்கடிக்கணுங்கிற நிலைமையில் அந்த அம்மா வந்துட்டாங்க. அதுக்காக பெருந்தொகை செலவழிக்கிறதுக்கு அவங்க தயங்கலை. அதுக்கான முன்னேற்பாடுகள் தான் இன்றைக்கி நடந்திருக்கு அப்படின்னு ஒரு தகவல் வந்தது. அதையும் நம்ம உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். சரி, இப்போ நாளைக்கு இன்றைக்கி சிபிஐ விசாரணை நடக்குது. இதில் அவருடைய நிலைப்பாடு என்ன அந்த கரூர் ஸ்டாம்பேட் பற்றி அவர் என்ன சொல்ல போகிறாரு, அதன் விளைவு என்ன ஆகுங்கிறது இன்றைக்கி தெரியும் அல்லது நாளைக்கு தெரியும். அதுக்கப்புறம் நம்ம ஜனநாயகனுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் டெல்லி போயிருக்காரு நம்ம விஜய். நல்லதே நடக்கட்டும் அப்படின்னு நம்மளும் ஒரு வாழ்த்து செய்திகளை சொல்லலாம். திரிசா நேற்று ஏர்போர்ட்டுக்கு போனாங்க. எப்போ எங்கேயோ போகிறாங்க, வெளி மாநிலத்துக்கு வெளிநாட்டுக்கு எங்கேயோ போகிறாங்க.
பத்திரிகையாளர்கள்லாம் வளைச்சி பிடிச்சி, மேடம் இந்த மாதிரி நீங்கள் 2 பேரும் கல்யாணத்துக்கு ஒன்றா போனீங்களே, அதை பற்றி என்ன கருத்து சொல்கிறீங்க அப்படின்ட்டுலாம் பிடிச்சி கேள்வி கேட்டிருக்காங்க. கேள்விகளை இந்த காதில் வாங்கிட்டு அந்த காதை விட்டுட்டு அந்த அம்மா பாட்டுக்கு நேராக போயிடுச்சு. யாரையுமே செட்டப் பண்ணல. கருப்பு கண்ணாடி போட்டுட்டு அப்படியே ஒரு இளம் புன்முறுவலை அப்படியே அள்ளி வீசிட்டு அப்படியே அந்த அம்மா அது பாட்டுக்கு ஏர்போர்ட்டுக்கு போயிடுச்சு. இவங்க மைக்கை வச்சுக்கிட்டு கத்துனதோடு இவங்களுக்கு சரி நேற்று அவங்களுக்கு ஒரு இது தீனி கிடச்சது, அதை நேற்று பூரா இது பரப்பிக்கிட்டாங்க. சரி, அடுத்து கமல் ரஜினியினுடைய படம் KHRK சேர்ந்து நடிக்கிறது 2027 ரிலீஸ். தீபாவளி அல்லது நவராத்திரிக்கு ரிலீஸ். சரி, இந்த தலைவர் 173ன்னு ஒரு படம் பேர் இல்லாமல் எடுக்க போகிறாங்கல்ல, அது ஏப்ரல் 26. அது முடிஞ்ச பிறகு தான் கமல் ரஜினியினுடைய படம் ஆரம்பமாகும். அது அடுத்த வருஷம்தான், அடுத்த தீபாவளிக்கு தான், நவராத்திரிக்கு தான். நான் முன்னே சொல்லிட்டேன்ல, இந்த தலைவர் 173 ஏப்ரல் 26 ஆரம்பமாகுது. அந்த ஷூட்டிங் முடிஞ்ச பிறகு தான் இது ஆரம்பிக்கும்னு சொல்கிறாங்க. ரொம்ப பிஸியாக தான் இருக்காங்க உலகநாயகன் கமல்ஹாசனும் ரஜினிகாந்தும். அவங்க இதாக இருக்காங்க. இந்த டிவிக்கெல்லாம் இந்த சில பேர் இருக்காங்கல்ல, இந்த தவளையெல்லாம் கத்துன்னு தெரியுமா அவங்களுக்கு? அது வாடு கத்திக்கிட்டே இருக்கும். மலையை பார்த்தோன்னே கேன்னு கத்திக்கிட்டே இருக்கும். அது கத்துறதை பார்த்து பாம்பு வந்து பிடிச்சிட்டு போயிடும், அது வேறு விஷயம். இவங்க திடீர்னு ரஜினிகாந்த் கோழை அப்படின்னு யார் பேசுனாலும், அந்த மார்ட்டின்னு ஒரு லாட்ரி அதிபர் இருக்கார்ல, அவருடைய மருமகன் இந்த ஆதவ் அர்ஜுனாங்கிற ஒரு ஆள், அவர் வந்து பழகச்சி போயிட்டு வந்தவர். மாமனார் பணத்தில் சௌகரியமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கவர். மனைவியின் உதவியினால் நல்ல வசதியான ஒரு வாழ்க்கை கிடச்சிருக்கு. அந்த வசதியான வாழ்க்கையில் பழகச்சியெல்லாம் போயிட்டு வந்ததில் இங்கே விஜய்க்கு அடுத்த இடத்த நம்ம தான் பிடிக்கணுங்கிற ஒரு போட்டி மனப்பான்மையில் இந்த மாதிரி ஒரு மோசமான கருத்துக்கள்லாம் சொல்லிட்டு போயிடுவார். ஆனால் வாங்கிறதுல, அதாவது நான் ஃபிசிக்கலாக சொல்லலை, கருத்துக்களால் வார்த்தைகளால் அடிபடுறதில் அவரை மாதிரி வேறு யாரும் கிடையாது. ரஜினி ரசிகர்கள் சும்மாவே சொல்ல வேணாம், சேர்ந்து பின்னி எடுத்துட்டாங்க, இன்னும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. தனியாக போய் இது மாட்டினார்னா அவ்வளோதான் கதி அப்படிங்கிற நிலைமைக்கு ரஜினியினுடைய ரசிகர்கள் ரொம்ப கடுமையான வார்த்தைகளை விட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு பிறகு அந்த ஆள் வந்து ஒரு அமைதியாக போயிட்டாருன்னா நல்லது. இல்லை, எனக்கு விஜயனுடைய எனக்கு உதவி இருக்குது, அடுத்த கட்ட தலைவர் நான் தான், 2ஆம் நிலைமையில் நான் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி சொன்னார்னா, அவங்க உள்ளுக்குள்ளேயே காலை பிடிச்சி இழுத்து பிடிக்க போடுறதுக்கு நிறையா ஜான் ஆரோக்கியசாமி இந்த மாதிரி ஆட்கள்லாம் நிறையா இருக்காங்க. இதில் அப்பாவி யாருன்னா, பஃபூன் மாதிரி இருக்கிறது யாருன்னா புஷி ஆனந்த் தான். பேசவும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அவர் வாட்டுக்கே அடுத்தவன் ஏதாச்சும் சொன்னான்னா அதை கேட்டுக்கிட்டு அவரை அந்த மாதிரி ஒரு பேசிட்டு அவர் போயிடுவார். அந்த நிலைமையில் இன்றைக்கி தாவைக்கா இருக்குது. சரி, அடுத்து நாசர் வந்து சும்மா அவர் எதுக்குமே கருத்துக்கள் கண்ணீர்னு சொல்லிட மாட்டார். ஆலோசித்து அதுக்கப்புறம்தான் இந்த வார்த்தைகளை சொல்லலாமா வேணாமா அப்படின்னு அவருக்குள்ளேயே பேசி பார்த்துக்கிட்டு தான் அவர் சொல்லுவார். அவர் வந்து விஜயினுடைய கட்சியை பற்றி ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. திட்டங்களே வந்து கொள்கைன்னு நினச்சிடாதீங்க, ஆரோக்கியம் நிறையா ஆதரவாளர்கள் இருக்கிறதுனாலேயே ஒரு கட்சியை ஆரம்பிச்சுட்டு அதன் பிறகு திட்டங்கள் தான் கொள்கை அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அது ஒரு அரசியல்வாதிக்கு அழகில்லை. நீங்கள் நிறைய படிக்கணும், கற்றுக்கணும் அப்படிங்கிற ரீதியில் அவர் கருத்தை வச்சுருக்காரு. இன்னொன்று எனக்கு பிடிபடலைங்க. இங்கே வந்து மக்கள் தலைவர் எம்ஜிஆரை இதய தெய்வம்னு சொல்லி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரங்க கொண்டாடுறாங்க. அதாவது அந்த எதிர்கட்சி, அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு விலகி போனாங்கல்ல, வேறு கட்சிகளுக்கு விலகி போனாங்கல்ல, அவங்களும் மக்கள் தலைவர் எம்ஜிஆரை பற்றி நல்ல எண்ணத்தில் தான் இருக்காங்க, அவரை பற்றி புகழ்ந்து தான் பேசுகிறாங்க. ஆனால் ஒரு விஷயத்தில் அவங்க வாய் துறக்கலை. அது என்ன காரணம்னு எனக்கு புரியலை. உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுதா, இல்லை அதை பற்றி யாராவது பேசியிருக்காங்களா அப்படிங்கிறது தெரியுமா என்னன்னு தெரியலை. இந்த ராஜேந்திர பிரசாத்
அப்படிங்கிற ஒரு தெலுங்கு நடிகர். 67 வயசு ஆகுது. ஒரு காமெடி நடிகர். நடிகர் ரமா பிரபாவனுடைய வளர்ப்பு மகளை கல்யாணம் கட்டிக்கிட்ட மருமகன் அவர். தமிழ் சினிமாவில் 2 படத்தில் ஏதோ நடிச்சிருக்கிறதாக கேள்விப்பட்டேன். அவர் நடிகர் காந்தாரனுடைய விழாவை பேசும்போது காந்தாராவின் நடிப்பை பற்றி கேள்விப்பட்டாலே மக்கள் திலகம் எம்ஜிஆர் வேட்டியிலே ஒன்றுக்கு போயிடுவார் அப்படின்னு படு கேவலமாக பேசியிருக்காரு. இந்த கேவலமான பேச்சுக்கு விஷால் கண்டனம் தெரிவித்தார். நடிகர் நாசர் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் யாராவது கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்காங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நான் பார்த்த வகையில் எனக்கு தெரியலை. அதை அப்படியே அமைதியாக கடந்து போயிட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. இவ்வளவு பெரிய ஒரு கேவலமாக மக்கள் தொகை எம்ஜிஆரை விமர்சனம் பண்ணியிருக்கிறான். அந்த ஆளை பற்றி இவங்க எவனுமே வாயை திறக்கலைன்னா அப்புறம் நீங்கள்லாம் என்ன எம்ஜிஆருடைய விசுவாசிகள் அப்படின்னு கேட்கத்தான் நமக்கு தோணுது. அது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களிடம் இருக்கா, இல்லை துணைத் தலைவர்களிடம் இருக்கா, இந்த குட்டி தேவதைகள்கிட்ட இருக்கா, இல்லை எடப்பாடி பழனிசாமி ஏதாவது வாய் திறந்து சொன்னாரா அப்படிங்கிறது தெரியலை. சரி, இந்த இதில் திமுகவில் போய் ஐக்கியமாக இருக்கிறார் பன்னீர்செல்வம், அவர் ஏதாவது சொல்லியிருக்காருன்னா அவரும் எதுவும் சொன்ன மாதிரி தெரியலை. அம்மாவனுடைய வலதுகரம் இடதுகரம் எல்லாம் நான் தான் அப்படின்னு அக்கா அப்படின்னு பாசம் கொட்டிட்டு வந்த சசிகலா எதுவும் சொன்னாங்களா அப்படின்னா அதுவும் சொல்லலை. ஆக டோட்டலாக இவங்க அத்தனை பேருமே எம்ஜிஆரை மறந்துட்டாங்க. அவரை பற்றி நினைப்பே இல்லை. எக்கேடு கட்ட போனால் எங்களுக்கு என்ன, எங்களுக்கு வேண்டியது பதவி அப்படிங்கிற நோக்கில் தான் இவங்க இப்போ இந்த திரியிறாங்களே தவிர அந்த நடிகர் சொன்னதை பற்றி யாருமே கவலைப்படலை, கண்டனம் தெரிவிக்கலை அப்படிங்கிறது ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஒரு பெரிய சாதனை ஏற்படுத்தியவர். அவர் திரையுலகில் மக்கள் திலகம் எம்ஜிஆர், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இவர்களை தவிர்த்து தமிழ் திரையுலகத்தில் எழுத முடியாது, வரலாறு எழுத முடியாது, அவர்களை நீக்கவும் முடியாது. அப்பேற்பட்ட ஒரு சரித்திர புருஷர்கள் அவர்கள். அவர்களில் எம்ஜிஆரை பற்றி அந்த ஆள் கண்ணா உன்னான்னு பேசியிருக்கிறான். இவங்கெல்லாம் யாரும் வாயை திறக்கலைங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுக்கெல்லாம் மக்கள் தான் தீர்ப்பு சொல்லணும். அதான் வருகிற எலெக்ஷன் வருதுல்ல, பார்த்து கவனமாக குத்துங்க. நன்றி, நாளை சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.